வணக்கம் நேர்களே. கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நேர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட். மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, காலையில் இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, டீ குடித்தாலும் சரி, காஃபி குடித்தாலும் சரி, இது சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்கு வேணும், அவ்வளோதான். பஜ்ஜி. ஸோ இதுதான் வந்து நம்பர் 1 ஸ்நாக்குங்க. யாராக இருந்தாலும் அது ஓகே நோ அப்படின்ட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு நல்ல அக்கேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கிராண்ட் அக்கேஷனாக இருந்தாலும் சரி, பஜ்ஜிங்கிறது ஒரு யூனிவர்சல் ஃபேவரட் ஒரு டிஷ். அஃப்கோர்ஸ் அது நம்ம ஊரில் பஜ்ஜிம்போம், நார்த்தில் பக்கோராம்போம். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸில் வேணால் மாற்றுக்கிறது வருமா வெளியே, பஜ்ஜியில் ஆல்வேஸ் இட்ஸ் அ ஃபேவரட் திங். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு. ஸோ நேர்களே, இன்றைக்கி வந்து பஜ்ஜி ஸ்பெஷலிஸ்ட் வந்து எங்கள் அம்மாவை நான் இன்வைட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ அதாவது அம்மாவோட ரொம்ப நல்லா, அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட எக்ஸ்பர்ட் டிப் அப்பப்போ வந்து அப்படியே இப்போ சொல்லட்டும், நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். பட் அஃப்கோர்ஸ் நானும் ஒரு சில மெத்தட்ஸ் ஆஃப் பஜ்ஜி நானும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். பட் ஆனால் ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க கண்ணை மூடிக்கிட்டே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ லைக் ஆல் மதர்ஸ். அதனால் வந்து இப்போ இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அது வந்து என்னென்ன ப்ரப்போர்ஷனில் போடணும் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக 2 மடங்கு கடையில் விற்கிற பஜ்ஜி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கடலை மாவு அதிகமாக இருக்கணும். ஆனால் வீட்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட அந்த ஒரு கப் அளவு அப்படின்னா ஒரு கப் அளவு வரும். இப்போது அரிசி மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ த என்டையர் அமௌண்ட் ஆஃப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து பாருங்கள், ரொம்ப உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் வரும். சால்ட் டு டேஸ்ட், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். இது வந்து நீங்கள் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இதை வந்து கலந்துட்டு, ஆக்சுவலாக நான் நிறைய இந்த பஜ்ஜி மாவில் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணேன்னா, இதை வந்து சலிச்சிட்டு போட்டு பார்த்தாலும் ரொம்ப அருமையாக வருது. இதை சலிச்சிட்டு ஃபுல்லாக சலிச்சா அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அதாவது ஏரும் இருக்கும். ஸோ தட் அந்த பஜ்ஜி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி. அண்ட் அமௌண்ட் ஆஃப் தண்ணியும் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பஜ்ஜி கோட் பண்ணுற மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். ஆனால் ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிடும்போது பஜ்ஜியோட அந்த அவுட்டர் இது வந்து போர்ஷன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் உள்ளே இருக்கிற. பட் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறது எப்போதுமே அந்த அவுட்டர் போர்ஷன் கொஞ்சம் தின்னாகவும் உள்ளே இருக்கிற வெஜிடபிள் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாகவும் அப்படி இருக்கிற மாதிரி பண்ணுவோம். அப்படியும் பண்ணலாம். கொஞ்சம் திக்காக மாவு கரைச்சா அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் திக்காக வந்துக்கும். அது வந்து நம்ம இந்த கொஞ்சம் சோடாலாம் ஆட் பண்ணும்போது ஃப்ளஃபியாக, ஏன்னா நம்ம சோடா எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து எந்தளவு அதை ஏரேட் பண்ணிக்கிறோமோ. அதே மாதிரி நான் இன்னொரு டிப், ஒரு ஹோட்டலியர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பண்ணும்போது 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுவும் நான் ஆக்சுவலாக அது சம்வேர் டவுன் த லைன் எனக்கு மைண்டில் அதை அந்த சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணினாக்கா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும்னு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவும் இருக்குது. அதே மாதிரி இது கடலை மாவு கொஞ்சம் கூட போட்டாலும் அதுவும் வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் இருக்குது. இப்போ வந்து இதோட இன்னொரு நல்ல டேஸ்டியான ஒரு இன்க்ரீடியண்ட் பெருங்காயம். அதாவது நாட் ஒன்லி டேஸ்ட் என்ன, டைஜஷனுக்கும் கொஞ்சம் எய்ட் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் கடலை மாவு அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ வெங்காயத்தை வெட்டி இருக்கு, உருளைக்கிழங்கு மட்டும் நான் வந்து நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தால் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தாக்க ஓகே. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த மிடில் போர்ஷனில் தான் நல்லா ப்ராட் பீசஸாக வரும்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் ஒல்லியாக வரும். ஓகே, ஓகே. ஸோ நம்மகிட்ட இது இருக்குது அண்ட் வெங்காயமும் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்து ஆயிலில் நல்லா ஹீட் பண்ணிடலாம். இப்போ வந்து பஜ்ஜிக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கடலை எண்ணெய். கார்டியா அட்வான்ஸ்டோட ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த பஜ்ஜி இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து அப்படியே அந்த ஒரு கோட்டிங் மாதிரி வருது இல்லையா, எந்த அளவு தண்ணிங்கிறதுக்கு இதுக்கு சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது நம்மளா கண் பார்வை தான். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சியாக கோட்டிங் பக்குவம், அதாவது ஒரு ஸ்பூனை டிப் பண்ணால் இப்படி அது நல்லா இப்படி கோட்டிங்காக வந்துடணும். அது ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த பூந்தி மாதிரி அந்த மாவு வந்து பூந்தி இது மாதிரி ஆயிரும். மோஸ்ட்லி தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்க சவுத் இந்தியன் பஜ்ஜி வந்து பிளெயினாக நம்ம வந்து அரிசி மாவு, கடலை மாவு அண்ட் இது போடுறோம் இல்லையா, பெருங்காயம் அண்ட் சால்ட். ஸோ இது ஒன்ஸ் என்ட்ரி ஆஃப் ஜீரகம் வந்ததுன்னா அது அப்படியே நார்த் இந்தியன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, இது கொத்தமல்லி இது போட்டாலும் ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஃப்ளேவர். பஜ்ஜி மாதிரி இருக்காது, வேற மாதிரி. கொத்தமல்லி கூட பொடியா வெட்டி இதில் போடுறாங்க. ஈவன் பூண்டு கூட இப்போ எப்படி கார்லிக் பிரெட் எல்லாம் போடும் மாதிரி அந்த கொத்தமல்லி பூண்டை பொடியா வெட்டி இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டால் இந்த ஸ்கின் மேலே அப்படியே ரொம்ப அழகாக வருது. ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனியாக அதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு தனியாக ஒரு சட்னியோ ஒரு சாஸோ வச்சு சாப்பிடுவேன்னா அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தென் ஐ திங்க் ஈஸ்டர்ன் சைடு போயாச்சுனாக்கா அது ஒரு பூண்டு கொஞ்சம் அதிகமாக வரும் பக்கோரா. தென் அதுக்கப்புறம் வெஜிடபிளே மாறும். நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் நம்ம ஊரோட இல்லை, அந்த பக்கோராவில் சில சமயம் இந்த இது எல்லாத்தையும் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி அப்படியே இது பண்ணி அப்படியே கூட போடுறாங்க. பட் ஆனால் இதில் வந்து பன்னீர் வந்துடும். நார்த் போக போக பன்னீர் பக்கோராங்கிறது இன்னும் ஃபேமஸ் ஆயிரும். கெஸ்ட்டுகளுக்கும் கூட பக்கோராங்கிறது பஜ்ஜிங்கிறது ரொம்ப ஃபேவரட்டாக வில் பி வெரி ஹாப்பி டு. ஆயில் வந்து ரொம்ப பாயில் ஆயிடக்கூடாது நினைக்கிறேன்னா, ஆயில்னு வீட்டில் சாப்பிடாம விட்டுட்டு வெளில வந்தா சரி பஜ்ஜி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சாப்பிடுவேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஆயில் கரெக்டான ஆயில் வந்து ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவும் பாயில் ஆகக்கூடாது. அப்போ நல்லா உப்பி வரும் கரெக்டான இதில் இருந்தால். அண்டு சம்டைம்ஸ் நம்ம அந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மேலேயும் விட்டுக்கலாம். போத் சைட்ஸும் ஒரே சமயத்தில் ஹீட்டடப்பாக ஆகும். ஸோ இந்த மாதிரிக்கு ஒரு இது பண்ணினாக்கா, ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டாக்கா போத் சைட்ஸும் வந்து ஒரே டெம்பரேச்சர் கிடைக்கும். இது திருப்பி போட்டால் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரே டெம்பரேச்சர் கிடைக்கும். கொஞ்சம் ப்ரௌனாக வெந்தாக்கா அது கொஞ்ச நாள் தாங்கி இருக்கும். இல்லாட்ட அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஹாட் ஆயிலை அது மேலே அப்படியே ரன் பண்ணி விடுங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ ஈவனாக மேலே வெந்ததுக்கப்புறம் கீழேனா அதோட டெக்ஸ்சர் வந்து மாறி போயிடும். பிகாஸ் கீழே ரொம்ப முருகலாக இருக்கும், மேலே அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஹாட் ஆயிலில் வந்து நல்லா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹீட்டை குறைக்கவே இல்லை, ஹைலேயே தான் ஓடிக்கிட்டுருக்கு. பொதுவாகவே இந்த எண்ணெய் வச்சு செய்கிறதுக்கு சொல்லுவாங்க, இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சுன்னா நல்லா வெந்திருத்துன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிப்பு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம பேக்கிங்கெல்லாம் சோடா யூஸ் பண்ணுறோம், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதே சோடா வந்து எனக்கு இந்த மெயின் இதுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ரிலக்டன்ஸ் இருக்கும். ஏன்னா சம்வேர்ட் வந்து இப்போ சனா வேக வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இதுக்காக இருக்கட்டும், கொஞ்சம் சோடா போடுறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஐ வாண்ட் பி ஸோ ஹாப்பி. இப்போ இதை எடுத்துடலாம் இல்லையா? எடுத்துடலாம். நீங்கள் இந்த எண்ணெயை வந்து எனி ஃப்ரைட் ஐட்டம் எடுக்கும்போது ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா அப்படியே இது பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆயில் வந்து இதில் ஃபால் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாக்கா நல்லாவே ட்ரெயின் ஆகும் ஆயில். டக்குன்னு அப்படியே எடுத்து போட்டால் எண்ணெய் ஃபுல்லாக அதில் தான் இருக்குமே தவிர இதில் இல்லை. அதோட அந்த லாஸ்ட் ட்ராப் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா
ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ஆயிலாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை இது பண்ணது மிக்ஸ் பண்ணினதுனால இந்த பூந்தி மாதிரி வர்றது வந்து கிரேட்லி ரெடியூஸ் ஆகிருக்கு. ஒன்றுமே இல்லை, ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆயில் மட்டும் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆனியனை போட்டுடலாம். வெங்காய பஜ்ஜி ஸோ இதை வந்து இப்படி இப்படி ரிங்ஸ் மாதிரி வேணுனாலும் போட்டுக்கலாம். சுட்டுச்சாண்ணா ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன ஆங்கிளில் வருதோ அந்தந்த ஆங்கிளில் நான் சர்வ் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா மாவு கூட நம்ம இது பண்ணி எடுத்துடலாம். ஓகே, தென் சம் ஆயில் டிப்ஸுக்கு என்ன அப்படின்னாக்க வந்து ஓகே, இப்போ வந்து பஜ்ஜி இல்லை வடை இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னா, நேர்களுக்கு யூசேஜ் ஆஃப் ஆயிலில் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷாலோ பேனாக வச்சுக்கோங்க. ஷாலோ பேனில் கம்மி எண்ணெய் வச்சிங்கனாக்கா ஈஸியாக பரவலாக அது ஹீட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஹீட் ஆயிரும். செகண்ட் என்னென்னா, ஒரு பேட்சுக்கு இப்போ இந்த பேனில் வந்து 1 2 3 4 மட்டும் அகாமடேட் ஆகுதுன்னா 4 பீசஸ் ஆஃப் ஃப்ரைட் ஐட்டத்தோடு விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஓவர் க்ரௌட் பண்ண நினைக்காதீங்க. தென் செகண்ட் பேட்சில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் பேட்சஸாக ஃப்ரை பண்ணும்போது அண்ட் குட்டி குட்டியாகவும் இருக்கணும். சின்ன சின்னதாகவும் ஸ்மால் பேட்சஸாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆயில் டெம்பரேச்சர் கரெக்டாகவும் இருக்கும். we give space for it to rotate around எண்ணெயில். அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு நல்ல டீப் ஃப்ரையாகவும் இருக்கும். இட்ஸ் an intelligent way to use oil also. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ த ஆல் டைம் ஃபேவரட் பஜ்ஜி இஸ் ரெடி. கண்டிப்பாக. ஸோ ஸோ அது பார்த்தீங்கன்னாக்க வந்து இவ்வளோ அழகான வந்து ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி. இந்த சட்னி வேணுமா, வெள்ளை சட்னி வேணுமா, ரெட் சட்னி வேணுமா, க்ரீன் சட்னி வேணுமா, எது வேணுமோ நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஈஸிங்க அண்ட் ஸோ நீட். பஜ்ஜி கிரேவிங் இருக்கிறது வாஸ்தவம் தான். நம்ம கிரேவிங்கே இல்லாமல் இருக்க முடியாது, நம்மலாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ அதனால் வந்து என்னைக்காவது வேணும்னா கட்டாயம் கொஞ்சமாக வீட்டில் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப திருப்தியாக இருக்கும். வாழைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவும் இருக்கும், ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.